ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் பாரபட்சமற்ற நியாயமான விசாரணையை முன்னெடுக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஏற்கனவே அவரது கட்சி உறுப்பினர் பதவியை தடை செய்துள்ளது. அரசாங்கத்தினை கேட்காமல் கொள்கலன்களை வெளியில் அனுப்பினார்களா அல்லது இரண்டு தரப்பினரும் இணைந்து இந்த கண்டெய்னர்களை வெளியில் அனுப்பிவிட்டு வேறு ஒருவர் மீது பழி சுமத்துவதற்கு தயாராகின்றனரா என கேட்க தோணுகின்றது. அந்த உறுப்பினர் தேர்தலில் போட்டியிட்ட நபரா இல்லாவிட்டால் எவ்வாறான காலப்பகுதியில் போட்டியிட்ட ஒருவர் ஆவார்? 2018 போட்டியிட்ட ஒருவர் என நான் நினைக்கின்றேன். இன்னொருவர் கடந்த பிரதேச சபை தேர்தலில் போட்டியிட்டவர். அப்படி என்றால் கேகல் பத்ர பத்மே தொடர்பில் உங்களை சிக்க வைத்து விட்டார்களா? சிக்க வைத்து விட்டனரா அல்லது அரசாங்கம் சிக்கிக் கொண்டதா என நன்றாக விசாரணைகளை முன்னெடுக்கின்ற போது புரிந்து கொள்ள முடியும். நாம் அரசாங்கத்துக்கு சவால் விடுக்கின்றோம். எங்கள் கைகளில் இரத்தக்கரை இல்லை. நாம் தவறான விடயங்களில் தலையிடவும் இல்லை. நாம் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடவும் இல்லை. அதனால் நாம் அரசாங்கத்துக்கு கூறுகின்றோம், நாம் முணுமுணுக்க போவதில்லை. அமைச்சர் ஒருவருக்கு எனது நிழல் படத்தினை காட்டி நடனமாட முடியும். அமைச்சர் அவர்களே, உங்கள் ஊடகவியலாளர் சந்திப்பு நிறைவேறும் போது வெளியில் 4 மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதனால் உங்கள் இயலாமையையும் முடியாமையை மறைப்பதற்காக மீது குற்றம் சாட்டி பிரயோசனம் இல்லை. நீங்கள் அறிந்த வகையில் இந்த ரசாயன பொருட்கள் இதற்கு முன்னர் இலங்கைக்கு கொண்டு வந்துள்ளனரா அல்லது ஏதாவது தடை செய்யப்பட்டுள்ள பொருளா? இது தொடர்பில் நீங்கள் என்ன அறிந்துள்ளீர்கள்? ஊட சந்திப்புகளை நடத்துகின்ற எவரும் இது தொடர்பில் அறிந்திருக்க மாட்டார்கள் என நான் நினைக்கின்றேன். ஜனவரி மாதம் வெளியில் சென்ற கொள்கலன்கள் செப்டம்பர் மாதம் பிடிக்கும் போது அந்த கொள்கலன்களுக்குள் என்ன இருக்கின்றது என்ற பிரச்சனை உள்ளதல்லவா? அரசாங்கம் போலீஸ் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுவர்களுடன் இணைந்து குறிப்பிட்ட இடங்களுக்கு அனுப்பி 7 மாதங்களுக்கு வேறு பொருட்களை பிடித்துக் கொடுத்ததா என்ற கேள்வி இங்கு உள்ளது. மன்னிக்கவும், அரசாங்கம் மாறியமை தொடர்பில் ஏதோ கூறினீர்களே, அது தெளிவாக புரியவில்லை. அந்த கொள்கலன்களில் 2 வந்ததாக கூறப்படுகின்ற விடயம் உள்ளதல்லவா? அவ்வாறு கொண்டு வரப்பட்ட பொருட்களா அதில் உள்ளது? நமக்கு தெரியாதல்லவா? 7-9 மாதங்கள் கடந்து விட்டது. 9 மாதங்களுக்கு போலீசார் தலையிட்டு அதனை மாற்றவும் முடியும். அதனால் இது தொடர்பில் கண்டுபிடிக்குமாறு அரசாங்கத்துக்கு கூறுகின்றோம். சரியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டால் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டவர்கள் எவ்வாறு கடந்த காலத்தில் நடந்து கொண்டார்கள் என்பது தொடர்பில் அறிந்து கொள்ள முடியும். இந்த குற்றச்சாட்டினை மறுப்பதாக நேரடியாக உங்களுக்கு கூற முடியுமா? 100க்கு 1000% இந்த குற்றச்சாட்டினை மறுக்கின்றேன். பொறுப்புடன் இந்த கருத்துக்களை தெரிவிக்கின்றேன். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலையும் ராஜபக்சவினர் மீது சுமத்தி அதனை மூடி மறைக்க நினைத்தால் அதற்கு இடம் வழங்கப் போவதில்லை. இதனை கண்டுபிடிக்கும் வரை அரசாங்கத்துக்கு பின்பாக துரத்தி செல்வோம். இதேவேளை போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளின் தகவல்கள் தற்போது வெளியாகி வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வடகல தெரிவித்துள்ளார். இந்த போதைப் பொருட்கள் தொடர்பில் கூறுவதாயின் 2 காரணிகள் காணப்படுகின்றன. ஒன்று, விநியோக சங்கிலியை உடைக்க வேண்டும். பின்னர் போதைப் பொருள் பாவனையை நாம் குறைக்க வேண்டும். இதற்காக தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபை மற்றும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரை இணைத்து விசேட சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை அடையாளம் கண்டு அவர்களை மறுவாழ்வுக்கு உட்படுத்தும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். இவர்களுக்கு பின்னால் இருந்தது அரசியல்வாதிகளே. அதன் அடிப்படையில் இருந்தது தியவண்ணாவில் இருந்தவர்களே. அவர்களே அதற்கு ஆதரவளித்தவர்கள். ஆனால் இப்போது 10 மாதங்கள் கடந்துவிட்டன. அந்த விநியோகமும் ஆதரவு தற்போது அற்றுப்போயுள்ளது.